ஃப்ரெண்ட்ஸ், 4ஆம் தேதி ரிசல்ட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது. கட்சிக்காரங்க இடையில் ஆள்ற கட்சி வருமா, ஆண்ட கட்சி வருமா, இல்லை ஆள போகிற கட்சி வருமாங்கிறது தெரியல. ஏதோ ஒன்று வரும். அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க கட்சி வரும்னு நம்பிக்கையோடு இருங்க. அதுக்குள்ளே பரவலாக ஒரே பரபரப்பாக இருக்குது. சிலவங்க இன்றைக்கே எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு பதவியேற்பு விழா வரைக்கும் போயாச்சு. ஒரே டென்ஷனாக இருக்குது. அது வருமா இது வருமானு ஒரே விவாதம் நடந்துட்டு தான் இருக்குது. பத்திரிக்கையிலையும் எக்ஸிட் போல் எல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் கரெக்டாக இருக்கலாம், சில நேரங்களில் கரெக்ட் இல்லாமல் இருக்கலாம். அது அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து. யார் நல்லது செஞ்சாலும், யாருக்கு என்ன இருந்தாலும் அவங்க யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாங்கிறது நடக்காது. எந்த காரியமே நடக்காது. பொறுமை காக்கணும். என்றைக்குமே ஒரு பொறுமை காக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு சரியாக இருக்கும். அது வருமா இது வருமா அப்படி வருமா இப்படி வருமானா திங்கட்கிழமை 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 11 மணிக்குள்ளே ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இவங்க தான் வர்றாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு கணிச்சிடலாம். அதுக்குள்ளே பொறுமை காக்கணும். ரொம்ப கண்ணியமாக எல்லாம் நடங்க. யாரோ ஒருத்தர் வரட்டும், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாம் யார் வந்தாலும் நல்லது செய்கிறவங்க வந்தால் நமக்கு நல்லது தான். யாரோ ஒருத்தர் வரணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி மே தின விழா, தொழிலாளர்கள் தினம். இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாளை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே எல்லா விவரமும் தெரிஞ்சு அதுக்குள்ளே பொறுமை காக்குங்க, பொறுமையாக இருங்க. ஆண்டுட்டு இருக்கிற கட்சி வருமா, ஆண்ட கட்சி வருமா, இல்லை புதுசாக ஆள போகிறவங்க வரலாங்கிறது கண்டிப்பாக தெரிய தான் போகுது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெயிட் ஃபார் ரிசல்ட். நன்றி, வணக்கம்.